அத்வைத வேதாந்தத்தின் கருத்துப்படி பிரபஞ்ச பிரம்மம் என்று வேதாந்தம் குறிக்கிறது. மாயை அல்லது அறியாமையிலிருந்து நம்மால் விடுபட முடிந்தால் நாம் உண்மையில் யாரோ அந்த பிரம்மமாகவே ஆவோம். ஒவ்வொரு மனிதனும் 3 பகுதிகளால் ஆனவன். அவை உடல், அந்தக்கரணம் அல்லது மனம் மற்றும் அதன் பின்னால் உள்ள ஆன்மா. ஆன்மாவின் புறப்போர்வை உடல் மற்றும் அதன் அகப்போர்வை மனம். ஆனால் ஆன்மாவே எல்லாவற்றையும் உணர்ந்து அனுபவிக்கிறது. மனித உடலில் ஜடப்பொருள் அல்லாதது ஆன்மா ஒன்றுதான். அது கூட்டுப்பொருள் அல்லாததால் அழிவற்றது மற்றும் ஆரம்பம் இல்லாதது. ஆன்மா உருவமற்றதாக இருப்பதால் ஆரம்பம் மற்றும் முடிவு என்ற இயற்கை விதிகளுக்கு அது ஒருபோதும் கட்டுப்படுவதில்லை. உருவமுள்ளதைத்தான் இடம் கட்டுப்படுத்துகிறது. உருவமற்ற ஆன்மா எங்கும் நிறைந்ததாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுள் என்னுள் என்று எல்லோருள்ளேயும் உள்ள ஆன்மா எங்கும் நிறைந்தது. அது உடல் மற்றும் மனத்தின் மூலமே செயல்படுகிறது. ஆன்மாவிற்கு போக்கும் வரவும் இல்லை. அதற்கு பிறப்போ இறப்போ இல்லை. இயற்கைதான் ஆன்மாவின் முன்னால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தான் இயக்கமற்றிருப்பதையும் எங்கும் நிறைந்திருப்பதையும் ஆன்மா உணரும்போதுதான் உண்மையான சுதந்திரம் அடைகிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நம் மனத்தில் சம்ஸ்காரம் என்ற பதிவை உண்டாக்குகிறது. இந்த சம்ஸ்காரங்களின் கூட்டுப்பலனே குணம் எனப்படும் பெரும் சக்தி. ஒவ்வொரு மனிதனும் தன் குணத்தை தானே உருவாக்கிக் கொள்கிறான். மரணத்திற்கு பின் உடல் அழிந்தாலும் சம்ஸ்காரங்கள் அழிவதில்லை. அவை நுட்பமான மனத்துடன் எப்போதும் சேர்ந்திருக்கின்றன. மனம் அழிந்து சம்ஸ்காரங்களையும் விட்டு வைக்காமல் போகும்போதுதான் நாம் பரிபூர்ண சுதந்திரம் அல்லது முக்தி அடைவோம். இந்த உலகில் நாம் செய்யும் செயல்களே நமது அடுத்த பிறவியை நிர்ணயிக்கின்றன. இப்போதைய பிறவி முற்பிறவியின் பலனே. முற்பிறவி, இந்த பிறவி, மறுபிறவி எல்லாம் சேர்ந்து தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு சங்கிலி தொடரை போல் இருக்கிறது. பட்டுப்புழு தன் நூலை கொண்டே கூட்டினை பின்னி சிறையாவது போல் நாமும் நமது செயல்களாகிய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். சம்ஸ்காரங்களின் பலனுக்கு ஏற்ப ஆன்மா உயர்ந்த மற்றும் தாழ்ந்த பிறவிகளை எடுத்து ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு மாறுகிறது.